ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யார் ஹோம் மேக்கராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜென்ரலாகவே ஹோம் மேக்கராக இருக்கிறவங்களுக்கு நிறையவே ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. அவங்க ரெகுலராகவே ஒரே டைப் ஆஃப் ஒர்க்கை தான் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அதே குக்கிங், வாஷிங், கிளீனிங், இப்படி அவங்க ரொட்டீன் டெய்லியுமே சேமான ரொட்டீன் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கு நிறையவே ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கான 10 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நிஜமாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். மெனுவை டிசைட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே கரெக்டாக டிசைட் பண்ணிக்கோங்க. கட்டாயமாக நீங்கள் நைட்டே டிசைட் பண்ணிடணும். இதுதான் நம்ம இன்னைக்கு சமைக்க போகிறோம், இந்த காய் பண்ண போகிறோம், இந்த குழம்பு வைக்க போகிறோம், இந்த இட்லி பண்ண போகிறோம், இட்லிக்கு தொட்டுக்கு இந்த சட்னி பண்ண போகிறோம் அப்படிங்கிற டெசிஷனை நீங்கள் முன்னாடியே எடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் சமைக்க ஆரம்பிப்பீங்க இல்லையா, அப்போவே நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு என்ன டைப் ஆஃப் பண்ண போகிறோம், இன்னும் என்ன டைப் ஆஃப் ஒர்க் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம், டெய்லி ஒர்க் இல்லாமல். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்ரூம் கழுவுவோம், இல்லை நீங்கள் பெட் ஸ்ப்ரெட் வாஷ் பண்ணலாம், இல்லை பூஜா ரூம் க்ளீன் பண்ணலாம், இல்லை கிச்சன் கிளீனிங் ஒர்க் இருக்கலாம், சிம்னி க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னைக்கு என்ன ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளீனிங் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, 2 தடவை குக் பண்ணுவேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே சேர்த்து குக் பண்ணிடுவேன். ஈவினிங் டின்னர் பண்ணிக்குவேன். ஈவினிங் 6 மணிக்கு மேலே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்படி நீங்கள் 2 தடவை மட்டும் நீங்கள் குக் பண்ணீங்கன்னா நிறைய டைம் உங்களுக்கு மிச்சமாகும், நிறைய உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும். கண்டினியூஸாக நம்ம வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கான டைம் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ முடிஞ்ச வரையும் நீங்கள் 3 தடவை குக் பண்ணுறீங்க அப்படின்னா 2 தடவை குக் பண்ணுற மாதிரி குறைச்சி பாருங்க. கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இன்னொன்று, நீங்கள் காலையிலே குழம்பு காயெல்லாம் வச்சுட்டு மதியத்துக்கு சூடாக ரைஸ் மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் இது நல்லாவே ஒர்க் ஆகும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் டைமை கட்டாயமாக ரெடியூஸ் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் நார்மலாக சும்மா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் அதில் போயிடும். அதே மாதிரி யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தி ஆகும். பார்க்குறப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், நம்மளை அறியாமையே நம்மளுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக டெவலப் ஆகும். கட்டாயமாக டெவலப் ஆகுங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு ஃபோன் யூசேஜை குறைச்சி பாருங்கள், உங்களுக்கே ஃபீல் ஆகும், நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கண்டிப்பாக படுத்துட்டே ஃபோன் பார்க்காதீங்க. கண்டிப்பாக நெக் ப்ராப்ளம் வந்துடும். அது முக்கியமாக லேடிஸ் 30s 40sல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃபியூச்சரில் வரும். கண்டிப்பாக நெக் பெயின் வரும். முடிஞ்ச வரையும் படுத்துட்டு ஃபோன் பார்க்காதீங்க, ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசுகிற டயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கோங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பைசா பே பண்ணி பேசுவோம். இப்போ 10 நிமிஷம் பேசுனா அந்த 10 நிமிஷத்துக்கான காசு எடுத்துக்குவாங்க. முதல்லலாம் எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் 1 மினிட்டுக்கு 1 ரூபி அந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது இல்லையா, ஃப்ரீ. அதனால 1 மணி நேரம் கூட நம்ம பேசலாம், 1/2 hour 1 மணி நேரம் ஈஸியாக பேசிடுறோம் இல்லையா, வேலை பார்த்துக்கிட்டே ஃபோன் பேசுகிறோம். அப்படி பேசுகிறத குறைச்சிக்கோங்க. ஏன் குறைக்கணும் அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, எல்லார்ட்டையும் பேசுங்க, பேசாமல் இருக்காதீங்க, எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க. பட் 10 நிமிஷத்தில் குறைச்சிக்கோங்க. ஏன்னா 10 நிமிஷம் பேசுகிறப்போ நம்மளுக்கு தேவையான விஷயங்களை மட்டும்தான் நம்ம பேசுவோம். இதுவே நம்ம 1 மணி நேரம் பேசுகிறப்போ அன்வான்டான நிறைய விஷயங்களை பேசிக்குவோம். நம்மளே ஒரு சில விஷயங்களை பேசிட்டு ஏன் அதை சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிக்குவோம். ரொம்ப நேரம் ஃபோன் பேசுகிறப்போ நம்மளால ரிலாக்ஸாக பேச முடியாது. பழைய விஷயங்கள், நடந்து முடிஞ்ச விஷயங்களை பேசுவோம். அது நம்மளுக்கு அந்த ஃபோனை வச்சதுக்கு அப்புறம் கூட அதனுடைய எஃபெக்ட் நம்ம மனசுல அப்படியே இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு ஐயோ நம்ம இப்படி ஃபீல் பண்றோம், அது நம்ம அப்படி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அந்த பேசின விஷயங்களே திருப்பி திருப்பி நம்ம யோசிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். அதனால ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அன்னைக்கு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு வச்சிருவீங்க. ஸோ ஃபோன் டைமை ரெடியூஸ் பண்ணி பாருங்க. நீங்க எல்லார்கிட்டையுமே பேசுங்க, ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களா அந்த கான்வர்சேஷனை முடிச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, பழைய விஷயங்கள் நம்ம லைஃப்ல அந்த விஷயம் நடந்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும், எல்லாருடைய லைஃப்லயும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க தனிமையா இருக்கிறப்போ, ஏன்னா வீட்டுல எல்லாரும் குழந்தைங்க ஸ்கூல் போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் ஒர்க் போயிடுவாங்க, நம்ம ஹோம் மேக்கர் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க. அவங்க தனிமையா இருக்கிறப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி இப்ப நினைச்சா கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி ரிமெம்பர் பண்ணாதீங்க. அவ்வளவுதான், அது முடிஞ்சதோடு விட்டுருங்க. திருப்பி ரிமெம்பர் பண்ணீங்கன்னா நம்மளோட ஹெல்த்தை தான் அதை அஃபெக்ட் பண்ணும்.
முடிஞ்ச வரையும் அந்த விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருங்க. 6th டிப் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நிறைய ஒர்க் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீரோலாம் அடுக்கணும், நிறைய ஒரு பலகாரம் பண்றீங்க, அந்த மாதிரி நிறைய ஒரு பெரிய ஒர்க்லோட 2-3 மணி நேரத்துக்கு அந்த ஒர்க் இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து சாங்ஸ் கேட்டுட்டே அந்த ஒர்க்கை பண்றப்போ அந்த ஒர்க்லோடே நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் வந்து இப்போ நிறைய நாவல்ஸ் வந்து யூடியூப்லயே வந்து ஸ்டோரிஸா அப்லோட் பண்றாங்க. நம்ம ஜஸ்ட் கேட்டுக்கிட்டே நம்ம ஒர்க்கை பார்க்க முடியும். நான் நிறைய நாவல்ஸ் கேட்பேன், எனக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. முக்கியமாக இந்த வார்ட்ரோப் அடுக்கிறப்பெல்லாம் அந்த நாவல்ஸ் கேட்டுகிட்டே பண்ணுறப்போ அந்த நாவல் கேட்ட ஃபீலிங் தான் நம்மளுக்கு இருக்கும், நம்ம வேலை செஞ்ச ஃபீலிங்கே நம்மளுக்கு இருக்காது. நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாங்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக சாங்ஸ் கேளுங்க. நம்மள அறியாமையே நம்ம மனசு வந்து நல்லாவே ஹாப்பியாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணிக்க முடியும். அடுத்த டிப் வந்து உங்களுக்கான டைமை கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒரு நாளில் 1 மணி நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாவில் போய் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த 1 மணி நேரம் உங்களுக்கான டைமாக எடுத்துக்கோங்க. நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு மீதி 1 மணி நேரம் உங்களுக்கான டைமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, யோகா பண்ணலாம். இனிஷியலாக நீங்கள் யோகான்னு நிறைய யோகா இருக்குது, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேஸ் யோகா பண்ணலாம், இல்லை ஃபேஸ் மசாஜ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு நெக் பெயின் இருக்குன்னா அந்த நெக்குக்கான எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை லெக்ஸ்க்கான எக்ஸசைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிளான ஒரு யோகா ரொட்டீனை வந்து நீங்கள் பழக்கப்படுத்திக்கங்க. அது வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. அப்படி இல்லைன்னா ஒரு மணி நேரம் வந்து நல்ல வாக்கிங் போங்க. கண்டிப்பாக நீங்கள் 1/4 மணி நேரமாவது வெயில சன்லைட்டில் வந்து நிற்கணும். ஏதோ ஒரு டைம் ப்ரிஃபர் பண்ணுங்க. நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஈவினிங் நிற்கலாம் அப்படின்னு பார்த்தா ஈவினிங் வந்து குழந்தைங்க வந்துடுறாங்க, ஒர்க் நிறைய இருக்குது, பார்க்க முடியல. ஸோ எப்போவுமே குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து அந்த வெயிலில் வாக் போனீங்கன்னா அந்த டைம் வந்து உங்களால் வாக்கிங் போக முடியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள்லாம் எந்த டைமில் வாக்கிங் போகிறீங்க? நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கு வாக்கிங் டைம் செட் ஆகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் டைம் எல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்து ஹோம் ஒர்க் முடிச்சு டைமே சரியாக இருக்குது எனக்கு. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஈவினிங் போனேன், கொஞ்ச நாள் காலைல போனேன், ஒன்றுமே செட் ஆகலை. மார்னிங் 7:30 போனேன், அதெல்லாம் செட் ஆகலை. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் போகிற டைம் வந்து நம்மளுக்கான டைமாக இருக்குது. அது அப்படி பண்ணுறப்போ நம்ம ரெகுலராக நம்மளால வாக்கிங் போக முடியுது. கண்டிப்பாக வாக்கிங் போங்க. அதே மாதிரி உங்களுக்கான 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நீங்கள் யோகா பண்ணலாம். யோகாவில் நிறைய வெரைட்டி இருக்குது. அது உங்களுக்கு எது நீடடோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு சிலர் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அவங்களுக்கான நீடு இருக்கும் இல்லையா, ஒரு சிலருக்கு பெயின் இருக்கும், அந்த பெயினுக்காக யோகா பண்ணுவாங்க. உங்களுடைய நீட் என்னவோ அதுக்காக கண்டிப்பாக யோகா ட்ரை பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் ஒரு 35க்கு மேலே ஆயிட்டீங்க அப்படின்னா கைடட் மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் கைடட் மெடிடேஷன் வீடியோவே போடுறாங்க. ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து தியானம் பண்ணுறதுக்கு அவங்களே சூப்பராக கைட் பண்ணுறாங்க. அந்த இன்னும் 10 நிமிஷம் வீடியோவாக தான் இருக்கும், ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. நான் கைடட் மெடிடேஷன் யூடியூப்பில் சும்மா வீடியோஸ் ப்ளே பண்ணிங்கன்னா அவங்க கைட் பண்ணுவாங்க எப்படி நம்ம வந்து தியானம் பண்ணணும்னு. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூடியூப்பில் கைடட் மெடிடேஷன் இன் தமிழ் அப்படின்னு போட்டால் சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மெடிடேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன நல்லது நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாமல் நம்ம மைண்ட் வந்து நல்ல ஃப்ரீயாக ஆகிறத, ரிலாக்ஸ் ஆகிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அந்த 10 நிமிஷமும் நம்மளுக்கான டைமாக இருக்கும். உங்கள் பாடி, உங்கள் மைண்ட் அதை பற்றி மட்டுமே நீங்கள் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நம்மளாம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளால முடியாது, நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு கைடட் மெடிடேஷன் வீடியோ சைடில் வச்சுட்டு நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து பண்ணுறப்போ கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால மெடிடேஷன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்லேயே இருக்கோம் இல்லையா, நம்ம ரெகுலராக நைட்டி போட்டுகிட்டே இருக்கப்போ நம்மளுக்கே ஒரு சேட் ஃபீலிங் வரும். ஒரு மாதிரி கசகசன்னு இருக்க மாதிரி, நம்ம நீட்டாக இல்லாத மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆகும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நைட்டிக்கு ரீப்ளேஸ் பண்ணி மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க. அந்த ட்ரெஸ்லாம் நல்ல லென்த்தான ட்ரெஸ், நைட்டி லென்த்துக்கே இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸு. பட் நீங்கள் வியர் பண்ணுறப்போ பார்க்க ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் கூட சூஸ் பண்ணலாம். நைட்டிக்கு பதிலாக நீங்கள் மேக்ஸி ட்ரெஸ் யூஸ் பண்ணலாம். அம்பர்லா கட் சுடிதார் இருக்கு இல்லையா, அதுவே வந்து கீழே கால் நிறையா தான் இருக்கும். அந்த மாதிரி சுடிதார்ஸ் கூட நீங்கள் வீட்டில் நைட்டிக்கு ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட்டிக்கு பதிலாக நீங்கள் மேக்ஸி ட்ரெஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படி நம்மளுக்கே ஒரு ப்ளசன்டபுளாக இருக்கும், நம்மளுக்கே ஒரு நம்ம நீட்டாக இருக்க மாதிரி, ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கூட்டின மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டிலேயே ரெகுலராக தலையெல்லாம் சீவாமா அப்படியே அந்த ஏன்னா ஹோம் மேக்கருக்கு வந்து டைமே இருக்காது. அதெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கங்க. 9th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணணும். நெகட்டிவாக திங்க் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க.
எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருப்போம். நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒரு லைஃப் வாழ்வாங்க. நம்மளுடைய சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு அப்படி ரிலேட்டிவ்ல ஒருத்தர் வந்து இன்னொரு டைப் ஆஃப் லைஃப் வாழ்வாங்க. நம்ம வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அவங்க நம்மளோட ரொம்பவே ஹாப்பியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அவங்களுக்குன்னு பிரச்சனையே இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஒருத்தருக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்கள பார்த்துட்டு அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க, நம்ம மட்டும் சேடா இருக்கும், நம்ம லைஃப் மட்டும் இப்படி மாறிடுச்சு, நம்ம தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க பர்சனா இருந்தீங்கன்னா இமீடியட்டா அந்த இதை வந்து நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. பிரச்சனை இல்லாத யாருமே கிடையாது. ஒருத்தர் வாட்ஸ்அப்ல வந்து சிரிச்சு ஜாலியா ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்கன்னா அவங்க ரியல் லைஃப்லயுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்கன்னா கிடையாது. அந்த மொமெண்ட் அவங்களுக்கு ஹாப்பியா இருந்திருக்கும், அந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க. இதுவே அவங்க எவ்வளவோ விஷயத்துக்கு நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கடந்து தான் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே யார் கூடயும் உங்கள் ஃபேமிலி லைஃப்பை அடுத்த ஃபேமிலி லைஃப் கூட கம்பேர் பண்ணாதீங்க. நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அது வந்து இப்போ நெகட்டிவ்ஸ் வந்து மோஸ்ட்லி வெளியில தெரியாது, பாசிட்டிவ்ஸ் மட்டும்தான் வெளியில தெரியும். அந்த மாதிரி கம்பேர் பண்றதுனால அந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்றப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம நல்ல லைஃப் இல்ல, நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து உங்களை அறியாமையே குறைஞ்சிரும். நீங்க ஹாப்பியா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்களோடயோ, வீட்டுல ஹஸ்பண்டோடையோ, இல்லை வீட்டுல இருக்கவங்களோடையோ நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். உங்க மைண்ட் நல்லா இருந்தாதான் நீங்களும் எல்லாரோடையும் ரொம்ப ஹாப்பியா பழகுவீங்க, அவங்களும் வீட்டுல எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அதனால எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களோட நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. அதே மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு சொல்லலாம். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோல்டுக்கு பதிலாக வேற இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருக்கலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாஸா கூட போயிருந்திருக்கலாம். இப்போ ஆனால் கோல்டு ரேட்டு பயங்கரமா கூடிருச்சு. நம்ம அநியாயமா மிஸ் பண்ணிட்டோமே, அப்போ வந்து கோல்டு வாங்கியிருந்தோம்னா இப்போ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சு. அது வந்து நடக்கல இல்லையா, நடந்திருந்தா ஹாப்பி. இப்போ நம்ம நடக்காது, அது நடக்க திருப்பி நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. இனிமேல் வந்து நம்ம கொண்டு வரலாம் முடிஞ்சு போன விஷயங்களை நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது இல்லையா. அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. அவ்வளோதான், அது முடிஞ்சுது அவ்வளோதான். அதுக்கு அடுத்ததை பண்ணுங்க. அதுவே நெகட்டிவாவே திங்க் பண்ணாதீங்க. அடுத்து என்ன பண்ண போகலாம் அப்படிங்கிறத பாசிட்டிவா மூவ் பண்ணுங்க. லைஃப்பை என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்பவே நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுட்டே நம்ம வந்து இது எனக்கு போதும், இது என் லைஃப் போதும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க நினைங்க. இந்த இது எனக்கு போதும், இந்த வீடு எனக்கு போதும், எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு அப்படின்னு நீங்க மனசுல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே அது ஹாப்பி ஆகும். அதே மாதிரி உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஹாபி வச்சுக்கோங்க. டெய்லி 1 மணி நேரம் யோகா பண்றீங்களா, ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் அந்த ஹாபிக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ ஒரு பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தேன்னா அதை 10 நாள் கிட்ட ஸ்டிச் பண்ணுவேன். டெய்லி சும்மா 1/2 மணி நேரம் மட்டும் பண்ணுவேன். அப்படி பண்றப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம், எம்ப்ராய்டரி பண்ணலாம், இல்லை ஜுவல்லரி மேக் பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட். சிலர் வந்து டிராயிங் பண்ணுவாங்க. எனக்கு டிராயிங் ஆக்சுவலாக ரொம்பவே பிடிக்கும். நான் பாப்பா கூட டைம் இருக்கப்போ ட்ரா பண்ணுவேன். அது பெயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கே அதே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த 10 டிப்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஓகே, இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே உங்களுக்கு தெரியாமையே உங்கள் மைண்ட் வந்து நல்ல ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக 21 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். எந்த விஷயமா இருந்தாலும் 21 டேஸ் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு பழக்கமாயிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஹோம் மேக்கர் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க, இல்லை உங்கள் வீட்லேயே இருக்காங்க, இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கான வீடியோ, கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.